டே 20 டோன்ட் மேக் எக்ஸ்கியூஸ். இந்த தப்பை நம்மள நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் ஆகுங்க, நம்ம சொல்கிற ரீசன் 10 நிமிஷமாக சொல்லுவோம். அட் த சேம் டைம் நம்ம என்ன திங்க் பண்ணுவோம், ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி தான் பண்ணியிருக்கலாம், ஒரு 10 நிமிஷம் அதுக்காக ஒதுக்கி தான் பண்ணியிருக்கலாம், ஸோ அங்கே போகாமல் இருந்தால் அதை பண்ணியிருக்கலாம், வெளியே போய் சுத்தாமல் இருந்தால் அதை பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி திங்க் பண்ணுவோம். அந்த விஷயம் பண்ணாமல் விட்டுட்டு ரீசன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திங்க் பண்ணுவோம், ஸோ பண்ணியிருக்கலாம்ல, இதோ முடிச்சிருக்கலாம்ல சொல்லிட்டு. இந்த தப்பு முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்கள். எக்ஸ்கியூஸ் வந்து எல்லாருமே சொல்லலாங்க. ஸோ நான் கூட தான் சொல்லலாம், 30 டேஸில் 30 வீடியோ போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 டேஸ் போட்டுட்டு மீதி 20 டேஸ் விட்டேன்னா என்ன நினைப்பீங்க நீங்கள் என்னை பற்றி? நீ சொன்ன வார்த்தை நீயே காப்பாற்றல, நான் எப்படி ஒன்று நம்புறேன்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் தாட் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு முடிக்க பாருங்கள். நிறைய ப்ராப்ளம் வரலாம், நிறைய அப்டாக்கிள் வரலாம். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் வரணும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் நடக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதை முடிச்சிடுங்க. அந்த மாதிரி வேறு யாருக்கிட்டனா ஒரு விஷயம் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டிங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு முடிக்க பாருங்கள். ஏன்னா அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். அவங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், உங்களை நம்புவாங்க. ஸோ நான் சொல்ல நானே காப்பாற்றலாம், நீங்கள் என்ன நம்ப மாட்டீங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்ல நீங்கள் காப்பாற்றலாம், வேறு யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க. ஸோ அதுக்காக நிறைய ரீசன் சொல்லலாம். ஸோ இதை இங்கே போயிட்டு அங்கே வந்துட்டு சொல்கிறேன், ஒரு வாட்டினா ஓகே, 2 வாட்டினா ஓகே, 3rd டைம் வந்து உங்கள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. ஸோ உங்களை நம்பவே மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த தப்பை பண்ணாதீங்க. ரீசன் நிறையா இருக்கலாம், பட் அதான் சொல்லிட்டேனே, 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் தப்பலாம். பட் அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்காது. அது எந்த ரிலேஷன்ஷிப்பாக வேணா இருக்கலாம், பாஸ், எம்ப்ளாயி, ஃப்ரெண்ட்ஸ், ஸோ லவ்வர், அம்மா சொல்கிறத கேட்கல, இல்லை அம்மா சொல்கிறத நம்ம மதிக்கலை, அப்பா சொல்கிறத மதிக்கலை, இல்லை பிரதர், சிஸ்டர், எல்லாமே இது பொருந்தும். ஏன்னா நம்ம நிறைய ரீசன் சொல்லலாம். ஓகே, ஒரு வாட்டி ஏதோ தப்பாகிடுச்சின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் எல்லா வாட்டியுமே அதை சொன்னோன்னா அடுத்த வாட்டி ஒரு விஷயம் சொல்ல வரானா ஆட்டோமேட்டிக்காக திங்க் பண்ணுவாங்க, நம்ம ஏன் அவங்ககிட்ட சொல்லணும், சொன்னாலும் செய்ய போகிறது கிடையாது, அதுவும் அவன் செஞ்சாலும் முழுமையாக செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு அந்த தாட் வந்துடும். அதனால் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா அதை அங்கேயே தடைப்பட்டுரும். அந்த ஒர்க்கை நம்ம கொடுத்தா அவன் செய்ய மாட்டான், ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, அந்த ஒர்க்கு முடிக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட எபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரீம் ஜாப் கூட வேறு யாருக்கெல்லாம் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டோன்ட் மேக் எக்ஸ்கியூஸ். நம்ம சொல்கிற வார்த்தை தான் நம்மளோட ஃப்யூச்சர். நம்ம இப்போ என்ன சொல்கிறோமோ அதுதான் ஃப்யூச்சர்லேயே வரும். ஸோ கர்மா எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுறோமோ அதுதான் ஃப்யூச்சரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நல்லா இருக்கலாம். இப்போ லேசியாக இருந்தால் பின்னாடி லேசியாக இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லேசியாக இருக்கிறத சொல்கிறத விட கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் டோன்ட் மேக் எக்ஸ்கியூஸ். எக்ஸ்கியூஸ் வந்து எதனா ஒரு ரீசன் ஓகே, வேல்யூபிளான ரீசன் இருந்தால் ஓகே, மற்றபடி எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க. அது ரொம்ப ரொம்ப பிக் ப்ராப்ளம் அவர் லைஃப். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ நானும் முன்னாடி அப்படி தான் இருந்தேன். ஸோ நிறைய வாட்டி நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்லியிருப்பேன். என்னோடய காலேஜ் டேஸும் சரி, ஸ்கூல் டேஸும் சரி. ஒரு விஷயம் நீங்கள் பண்ணனாலும் அந்த எக்ஸ்கியூஸ் சொல்ல நான் இன்றைக்கி பண்ண முடியல, ஸோ நாளைக்கு பண்ணிடுறேன், இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க், அந்த மாதிரி சொல்கிறது டிஃப்ரெண்ட். நீங்கள் எப்போ எக்ஸ்கியூஸ்க்கு அதிகமாக சொல்கிறீங்களோ அப்போ நீங்களே உங்களை நம்பலை, உங்கள் மேலே ஹோப் வராது உங்களுக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த தப்பு பண்ணாதீங்க. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வேலை பார்க்குறேன். உங்களில் ஒரு வருவங்கள் நன்றாக.